IBC தமிழ் செய்திகள். அரசியலில் நிகழ்கிறது ஒரு மாற்றம். மஹிந்த தலைவர் மைத்திரி ஆலோசகர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கூடிய விரைவில் கூட்டணி அமைக்கும். அவ்வாறு அமைக்கப்படும் புதிய கூட்டணிக்கு மஹிந்த ராஜபக்சவே தலைமை வகிப்பார். அதனை எந்த சந்தர்ப்பத்திலும் விட்டுக் கொடுக்க முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். அத்துடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவரோடு இணைந்து ஆலோசகராக செயற்பட முடியும் என தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுடன் சுதந்திர கட்சி மாத்திரமல்ல, என்னுடைய கட்சியான ஜனநாயக இடதுசாரி கட்சி, தினேஷ் குணவர்த்தன, விமல் வீரவன்ச மற்றும் உதயன் கம்மன்வில ஆகியோரது கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைந்தே கூட்டணி அமைக்கப்படும். எனவே இதன் தலைமைத்துவம் குறித்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாட்டினை மாத்திரம் எடுத்துக்கொள்ள முடியாது எனவும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், மஹிந்த ராஜபக்சனுடைய தலைமைத்துவத்தையே பெரும்பாலானவர்கள் விரும்புகின்றனர். எனவே அதனையே ஏனையவர்களும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்வரும் தேர்தல்களில் தனித்து போட்டியிடுவதற்கு முயற்சித்தாலும் அது பாரிய சவாலாகவே அமையும். அத்துடன் மக்களும் மஹிந்த ராஜபக்சவுக்கு தமது ஆதரவை வழங்கவே தயாராக உள்ளனர். ஆகவே எந்த சந்தர்ப்பத்திலும் யாருடன் கூட்டணி அமைக்கப்பட்டாலும் அதற்கு மஹிந்த ராஜபக்சவை தலைமையேற்பதில் நாம் உறுதியாக உள்ளோம். இதனை ஏனைய தரப்பினரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் அனைத்து பிரச்சனைகளையும் இலகுவாக தீர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றார். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக IBC தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.